இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாம், உலகத்திற்கு அடுத்த ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் நித்திய ஆசீர்வாதம். நித்தியமான பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அநேகர் நினைக்கிறாங்க, நான் செத்தா எங்க போவேன். இந்த நிச்சயம் அநேகருக்கு கிடையாது. இந்த எல்ஐசி பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்கு. அந்த பாலிசியோடைய நீங்க விளம்பரங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் சொல்லி தான் விளம்பரமே வரும். ஆக நான் உயிரோடு இருக்கும்போது எப்படி வாழ நான் தீர்மானிக்கலாம், ஆனால் மரித்த பின்பு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னால் தீர்மானிக்க முடியுமானா நிச்சயமாகவே முடியும். அதற்குத்தான் நான் சொல்றாரு, நீங்கள் பிதாவினத்தில் உண்மையாக இருக்கும்போது பிதாவானவர் இம்மையிலும் மறுமையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அநேகருக்கு பரலோகத்தில் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க யாராலும் சொல்ல முடியுமா? யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் மரணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய தகுதி ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏனென்றால் நான் பிதாவின் பிள்ளைகளா இருக்க முடியும். வாசிப்போம்.